are dealing with the wrong person. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே, எங்களோட என்கேகேயின் பேஜை ஃபாலோ பண்ணுற எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நாங்கள் புதுசாக இன்னொரு பேஜ் ஒன்று திறந்துக்கிறோம். அந்த பேஜோட பேர் வந்து எவனாக இருந்தால் எனக்கு என்ன, EIEE. இனிமேல் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிற எல்லா வீடியோவும் இந்த 2 பேஜ் மூலமாக தான் போஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் தயவுசெய்து இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுமாறு நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். மை மக்களே, உங்களுக்கே நல்லா தெரியும், எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுற எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் நாங்கள் இன்றைக்கு முன்னுரிமை கொடுப்போம். உங்களோட கருத்தை நீங்கள் தைரியமாக எங்களுக்கு ஆடியோ மூலமாக அனுப்பினா நாங்கள் வீடியோ மூலமாக போடுவோம். உங்களோட அமானிதம் காக்கப்படும். அந்த வகையில் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு ஒரு ஆடியோ ஒன்று அனுப்பினார். அந்த ஆடியோவை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. இப்போ வீடியோ பார்ப்போமா? 14ஆம் தேதி நோன்பு 13 இல்லையா, நோன்பு 13. இன்றைய நாள் சஹருடைய ஏற்பாடு ஜப்பானை செய்து வந்தார். எங்கள் மதரசா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு துஆ செஞ்சுருக்கோம். அச்சா வை கரணியில் எடுத்து வைங்க. கண்ணி எடு வெளியே. 2 கண்ணி வை. அச்சா 2 கண்ணி. சுப்ப ஊற்றிக்கும் நடுவில் வைங்க. ஒரு கண்ணி வைங்க. எங்க உங்களோட சவரங்க சூப்பராங்க. ரைட் சாப்பிடுங்க. 14ஆம் தேதி நோன்பு 13. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய நாள் சஹருடைய உணவு மதரசா பிள்ளைகளுக்கு தந்தவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால கட்டாயமாக துஆ செஞ்சுருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சரியான ஒரு மனக்கவலையும் வேதனையும் இந்த மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால், இன்றைக்கு காலையில் கூட ஒரு பதிவு விடுறான் இந்த ஆசிஃப் அஸ்லம். என்ன என்று சொன்னால், இந்த மதரசா மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சஹருடைய சாப்பாடை வீடியோ எடுத்து போடுறான். அடே ஆசிஃப் அஸ்லாம், இது என்னடா? இது வந்து மதரசாஸ்ல கொடுக்கக்கூடிய சாப்பாடா, கல்யாண வீட்டு சாப்பாடா? வீடியோ எடுத்து போடுறாய். அடே, உனக்கு எவன் சார் உதவி செஞ்சிருந்தா அவனுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணும்டா, பிரைவேட்டா போயிட்டு கொடுடா. நீ வந்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட தேவையில்ல. ஏன் இந்த மதரசா மாணவர்களை வச்சு நீ விளையாடுறாய்? உனக்கு தொலை போறான் இந்த அம்ஜத். அவன் பிரின்சிபல் கேட்டான் அந்த மதரசாலைகிற. அவன் பிரின்சிபல் மாதிரி நடந்து கொள்றான். அடே, உங்களுக்குடா சல்லி சம்பாதிக்கணும் என்று சொன்னா போய் சம்பாதிங்க. இந்த மதரசா புள்ளையில வச்சு சம்பாதிக்க வரவான. உனக்கு பொக்கட்டுக்கு சல்லி நிறக்கணுமா, வேறு சரி தொழில் செஞ்சுக்கோ. அம்ஜத் மௌலவி உங்களுக்கு கேளுமேண்டா இந்த மதரசால இருங்க. உங்களுக்கு கேளாட்டி இந்த மதரசால இருந்து போங்க. தயவு செஞ்சு இந்த புள்ளையில வச்சு விளையாடுவானம். இந்த புள்ளையில வீடியோ எடுத்து போட்டு கொண்டிருக்கவானம். சஹர் சாப்பாடு எடுத்தாலும் வீடியோ, ஐஸ்கிரீம் பங்குட்டாலும் வீடியோ, பில்டிங் கெட்டாலும் வீடியோ, எல்லாத்துக்கும் வீடியோ. அது வீடியோல அந்த புள்ளையோட மொத்தம் போட்டு காட்டு. இது என்ன பொழப்பு? மதரசாட பேர்ல வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அந்த ரவுலத்துல்லமா இந்த மதரசா பேரை வச்சு பிசினஸ் செய்யறீங்க. ஏன் தெரியுமா? அந்த மத்திய வித்யாலயிக்கிற எவனுக்கும் இடுப்புல சீவன் இல்லை. அவனு எவனும் ஆம்பளை இல்லை. அவனுக்கு ஐஸுக்கு அடிமையாக கள்ள தீவானுவல் தான் அந்த ஊர்ல இருக்கிறேன். அந்த ஊர்ல சரியான ஆம்பளை இருந்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி செய்யலாடா? உங்களுக்கு எல்லாம் சம்பாதிக்கலாம். அந்த ஊர்ல ஆம்பளை ஒன்று இல்லை, ஒழுங்கான ஆம்பளை இல்லை. இதே எங்கட கமையில வந்து செஞ்சு பார்க்க சொல்லு. வெளுப்பன அவனுக்கு எப்படி தெரியுமா? மூதேவி புள்ளையில மதரசா புள்ளையில வச்சு சம்பாதி கேவலமான செயல் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. இதுக்கு ஒரு முடிவு வரணும். மத்திய வித்யாலயிக்கிற மக்களே, உங்களை யார் சரி ஆம்பளையில் இருந்தா போயிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தான் ஏழும். இது உங்களோட ஊர்ல தான் நடக்குது. உங்களோட ஊர்ல கேட்க துப்பு இல்லாட்டி உங்க வீட்டு பொம்பளையில மூலம் கேட்கலாம். நீங்க எல்லாம் கேவலப்பட்டவர்கள். இந்த மதரசா புள்ளைகளுக்கு போட்டு சீரழிச்சு கொண்டிருக்கிறான் இவன். இந்த மதரசா புள்ளையில வச்சு சம்பாதிச்சு கொண்டிருக்கிற இந்த அம்ஜத் வேணும். உடனே உங்களை நிர்வாகத்தை மாத்துங்க. அந்த மதரசாட நல்ல ஒரு ஆலிம குழந்தை போடுங்க. இந்த கள்ள தீவான் அம்ஜதையும் இந்த ஆசிஃப் அஸ்லத்தையும் மதரசாலிருந்து தயவு செஞ்சு விரட்டுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மை மக்களே, எங்களோட ஃபாலோவர்ஸ் பேசினதை நீங்கள் கேட்டீங்க. ஏனே கொஞ்சம் மெரிய செய்கி, அதனால் நானும் கொஞ்சம் பேசுகிறேன். இப்போ இங்கே கல்ஃபில் வந்து சவர் செய்கிறதுக்கு இன்னும் 1 hour இருக்குது. அதனால் நான் பேசலாம். நோம்பு இன்னும் பிடிக்கல. அட மண்டை பஜிலி எரும மாடு ஐஸ்லெப்பே எவ்வளோ சொன்னாலும் உனக்கு விளங்காதாடா. நீங்கள் மதரசாவை நடத்துகிறீங்க, இல்லாட்டி அங்கே சைவ கடையாக நடத்துகிறீங்க. நடிப்போட உச்சக்கட்டத்தை பாருங்கள். வீடியோ எடுத்துக்கொண்டு தான் 12வது நோம்பா, 13வது நோம்பா, 14வது நோம்பான்னு கேட்குறான்.
அன்றைக்கி தலை நோம்பாண்டு ஆக்கின போகிறோம் அரிசியை செக் பண்ணி பார்க்குறேன் நல்ல அரிசியா கெட்ட அரிசியாண்டு. இவட நடிப்புக்கு ஒரு எல்லையே இல்லையா. இது வந்து அம்ஜத்க்கு. அடே அம்ஜத், எரும மாடு விருந்தாளிக்கு பிறந்தவனே, ஏண்டா இப்படி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த மதரசா பில்வலை சீரழிக்கிறீங்க உலகத்துக்கு காட்டி. சரி நீங்கள் தான் அப்படின்ட்டு பார்த்தா அவங்க அந்த ஊருக்காரனில் அதுக்கு மேலே அந்த மெனிக்க விதியால் இருக்கிற ஆம்பளர்களே நஞ்சை குடிச்சு சாவுங்கடா. இதே இந்த ஆட்டத்தை அவன் கொழும்புல ஆடி இருந்தேன்டா நடக்கிறதே வேலை. உங்களுக்கு பெருநாள் உடுப்பா டிஹெச்எல்ல நாங்கள் அனுப்புகிறோம் ஜங்கி, அதை போடுங்கடா. இவனுக்கு ஜப்பான்லேருந்து ஒருத்தன் சல்லி அனுப்பிக்கிறானா. உனக்கு ஜப்பான்லேருந்து ஒருத்தன் சல்லி அனுப்பினேன்டா அந்த மூதேவிக்கு மட்டும் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன்டா நாயே. ஏண்டா முழு உலகத்துக்கும் காட்டுறாய் அந்த ஜப்பானில் இருக்கிற மூதேவி என்ன நோக்கத்துக்கு கொடுத்தானோ அது உருப்படாமே போகும். ஏண்டா பாவத்துக்கு தான் அவன் சல்லி அனுப்பிக்கிறான். பிச்சைக்கார நாய், இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. எந்த மதரசாலாடா இந்த ஆட்டமெல்லாம் நடக்குது. கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன், ஸ்ரீலங்காலே கேவலம் கெட்ட கேடு கெட்ட ஊருண்டா அது வந்து அந்த மெனிக்க மிதியாலே தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு நான் வித்தியாசமான ஒரு சாபம் கொண்டு விட போகிறேன். நீங்கள் எல்லோரும் 150 வருஷம் மட்டும் வாழுவீங்க. அது எப்படி தெரியுமா? 60 வருஷம் நல்லா வாழுவீங்க, மற்ற 90 வருஷம் இழுத்து தாண்டா சாவீங்க 150 வருஷத்துக்கு போகிறோம். பாருங்கள். குட் பை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மை மக்களே, இன்றைக்கு நோன்பு 14. நாங்கள் கல்ஃபில் இருக்கிறோம். ஸ்ரீலங்காவில் 13வது இன்ஷா அல்லாஹ். என்ன விஷயம்னு சொன்னால், எங்களோட ஹராத்தில் பிறந்த ஹராமிக்கிறான், ஹராத்தில் பிறந்த ஹராத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மண்டை பாஜிலி மரசி மூதேவிக்கிறானேயா. எவ்வளோ சொன்னாலும் விளங்குதே இல்லை அவனுக்கு. பிள்ளைகளை காட்டி 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 ஒரே பாரு போட்டு கொண்டிருக்கிறான். சைவ கடையாட்டம், கேட்ரிங் சர்வீஸில் சப்ளை ஆட்டம், ஒரே பாரு பாயம் விளக்காமல் காலையோடைய வந்து தாஜத்தும் தொழுவாமல் இப்படியே இவன்ட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது. ஏன்டா கொழும்புக்கு வந்த நேரம் உன்ட பொண்டாட்டி நோம்பு திறக்கிறே போட வேண்டாம், பிள்ளைகள் நோம்பு திறக்கிறே, உன்ட மாமி நோம்பு திறக்கிறே, தின்றதுலேருந்து பேர்லேருந்து போட்டு சம்பாரி வேண்டா. ஏன்னா இந்த அப்பாயி பிள்ளைகளை காட்டி 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 சம்பாதிக்கிறேன். நீ திருந்த மாட்டியாடா. உனக்கு எவ்வளோ சொன்னாலும் மண்டையில் மூளை இல்லை, களிமண்ணும் இல்லைடா. களிமண்ணும் தான் சரி ஆகி விளங்குண்டா. ஹராத்தில் பிறந்த ஹராத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறியாடா நீ. போதாட்டி அம்ஜட்ட ஃபேமிலியை எடுத்துக்கோடா. அவன்கிட்ட புள்ள குட்டிகள் பொண்டாட்டி எல்லாம் இந்த நோம்பு பொடுக்கிற பேல்ற எல்லாத்தையும் அதை எடுத்து போட்டு சம்பாரி வேண்டா. சோசியல் மீடியாவில் வியூவர்ஸையும் ஃபாலோவர்ஸையும் கூட்டி கொண்டு இரு வேண்டா. பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறியாடா பிச்சைக்கார வேஸ்டா புள்ள நீ. ஹராத்தில் பிறந்த ஹராமி. இந்த ஊர் மக்கள் பார்த்து கொண்டு தானே அப்பா இருக்கிறீங்கள். உங்களால் சொல்ல போன உண்மையிலே பொன்னேனல் தான். கட்டாயம் இந்த 100 ரூபாய்க்கு 3 ரூபா 3 ஜங்கி எடுத்து அனுப்பணும். டிஹெச்எல்ல கட்டாயம் அனுப்பணும். நோம்பு முடிஞ்சு அவனோட வீட்டு வாரத்துக்கு வரும். உன்னோட மதிய மிதியாலே கட்டாயம் மெனிக்க மிதியால் கட்டாயம் வரும். பார்த்து கொண்டு இருங்க. எல்லாரோட வீட்டுக்கு அனுப்பணும். இடுப்பில் சீவன் இல்லாதவன் தான் நினைக்கிறீங்க இவன் செய்கிற கூத்தை பார்த்து கொண்டு. எவ்வளோ சொன்னாலும் வெக்கமான சூடு சொன்ன இல்லையே உங்களுக்கு. அப்பாய் பிள்ளைகளை காட்டி வருங்கால மௌலவிமார்களை இவன் சீரழிச்சு கொண்டு இருக்கிறான். இவன் என்ன பிள்ளைகள் பள்ளி ஓதுற காட்டுறானா? பாடம் நடக்குதான்னு யாருக்கு தெரியும்? ஒரே பாரு தின்றதையும் பேல்றதையும் பிள்ளைகள் அங்கே போடுற இங்கே போடுற விளையாடுறது தாண்டா போட்டு போட்டு காட்டி கொண்டிருக்கிறாய். ஏண்டா ஓண்ட புள்ள பொண்டாட்டி பிள்ளைகளை காட்டி போடுவேண்டா. ஹராத்தில் பிறந்த ஹராமி மரசி மூதேவி மண்ட பஜிலிக்கு பிறந்த ஹராத்தில் பிறந்த ஹராமி. அங்கே அம்ஜட்ட வாப்பாவிட அம்ஜட்ட உம்மா பொண்டாட்டி எல்லாத்தையும் எடுத்து போடிடா நீ. ஏண்டா எப்படி வேலை செய்கிறாய் நீ ஒன்று வியூவர்ஸ்க்காக வேண்டி? சக்கிலிய நாய் ஹராங்குட்டி பொன்னேனே. இந்த ஊர் மக்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்ட மாட்டீங்களா? அல்லாவுக்காண்டி இதை நிறுத்துங்கப்பா. டெய்லி பாரு ஒரே பாரு இவன் வந்து வீடியோ எடுத்து 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 போட்டு 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 சீரழிச்சு கொண்டிருக்கிறான். ஹராத்தில் பிறந்த ஹராமி. இந்த நாய்வாளுக்கு எவ்வளவு தின்ன கொடுத்தீங்க மாட்டா சல்லி அனுப்பி. இந்த நாய்வாளுக்கு இந்த சக்கலிய நாய்வாளுக்கு முஸ்லீமா முஸ்லீம்ல ஜட்டி होता வாடியா வாடியா முஸ்லீம்ல ஜட்டி होता வா தேரிக்ரே வா வா முஸ்லீம் வா 10 லட்சம் முஸ்லீம் வா வாடியா வா